நேத்து அமைச்சர் கீர்த்தனா அவங்க வந்து ஒரு அரசு பள்ளியில போய் குழந்தைங்கள எப்படி அவங்க வந்து ஹராஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அப்யூஸ் பண்ணுறதுக்கும் ஹராஸ்மெண்ட் பண்ணுறதுக்கும் என்ன இருக்குது அப்படின்றது தெரில. நல்ல எண்ணத்தோடு தான் அவங்க வந்துட்டு போய் செக் பண்ணியிருக்காங்களோ ஒழிஞ்சு மற்றபடி தவறான எண்ணம்ன்றது எனக்கு இதில் தெரில. அவங்க பேசினதுன்னு நானும் கேட்டேன். நானும் இப்படி தான் ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் படிக்கிறத விட மொட்டையாக மனப்பாடம் பண்ணணுன்றது கண்டிப்பாக 100% உண்மை. அதே மாதிரி தான் நானும் இருந்தேன். ஆனால் ஒரு கிளாஸில் போயிட்டு அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்றது ஒரு சரியான வழிமுறை கிடையாது அப்படின்றது தான் எனக்கும் தோணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலுக்கு விசிட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா திடீர்னு போகிறாங்க, எல்லாத்தையும் எல்லா டீச்சரு ஹெட் மாஸ்டர் எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் ஏன் அந்த தரம் உயர மாட்டேங்குது, ப்ரைவேட் ஸ்கூலில் கம்மியான சம்பளம் வாங்குறாங்க அங்கே நல்லா தரம் உயருது, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏன் நடத்தக்கூடாதுன்னு அப்படி ப்ராப்பராக ஒரு சரியான முறையில் போயிருந்துருக்குமோன்னு தோணுது. நான் இந்த இதில் நான் டிவிகே சப்போர்ட்டர்ஸ் தான். தயவு செஞ்சு டிவிகே சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துட்டு கோவப்படாதீங்க. கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஏன்னா நம்மளும் அதே ஒரு ஸ்டேஜில் இருந்தால் வந்திருக்கோம். திடீர்னு என்னெல்லாம் வந்துட்டு ஒரு விசிட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா டக்குன்னு என்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இதாகிடும், கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். ஆனால் அவங்க பண்ணின நோக்கம் வந்துட்டு தவறான நோக்கம் கிடையாது. இவங்க தவறாக சித்தரித்து தவறான ஒரு இதில் கொண்டு போய் காட்ட போகிறாங்க. மக்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். அதேமாதிரி தயவு செஞ்சு ஒரு தெளிவான பாதையை தேர்ந்தெடுத்து தெளிவான முறையில் அதை செய்யுங்க. உங்களோட நோக்கம் எல்லாமே சரியாக இருக்குது, ஆனால் அது தெளிவான முறை சரியான பாதையில் கொண்டு போனோம்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. தயவு செஞ்சு யோசிச்சுப்பார். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நன்றி.